Hello dear children, welcome to our channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 5th standard term 2 இங்கிலீஷ் புக்கில் இருக்கக்கூடிய மதர் நேச்சர் போயம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம மதர் நேச்சர் போயமோட சாங், அந்த போயமை சாங் மாதிரி பாடிட்டு அதோட ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நம்ம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தமிழை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அதே மாதிரி இதை நம்ம சாங் மாதிரி பாட போகிறோம். ஃபர்ஸ்ட் இதை நான் உங்களுக்கு ரீட் பண்ணி காட்டுறேன். Mother Nature. Look at the hospitality of Mother Nature. It gives everything to all creature. There are no strangers under the tree. Enjoy the shadows and fruits for free. There is a home for bird and refreshing place for the herd. This virtue is our culture. Follow it in your future. Always welcome with smiling face. Wins the hearts in life's race. Fortune knocks with its best. Those who care for their guest. Okay children, இப்போ நம்ம இதை சாங் மாதிரி பாடுறேன். நீங்களும் எங்க கூட சேர்ந்து பாடுங்க. Mother Nature. Look at the hospitality of Mother Nature. It gives everything to all creature. Look at the hospitality of Mother Nature. It gives everything to all creature. There are no strangers under the tree. Enjoy the shadows and fruits for free. There are no strangers under the tree. Enjoy the shadows and fruits for free. There is a home for bird and refreshing place for the herd. There is a home for bird and refreshing place for the herd. This virtue is our culture. Follow it in your future. This virtue is our culture. Follow it in your future. Always welcome with smiling face. Wins the hearts in life's race. Always welcome with smiling face. Wins the hearts in life's race. Fortune knocks with its best. Those who care for their guest. Fortune knocks with its best. Those who care for their guest. ஓகே கேஸ், இந்த சாங் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இந்த மதர் நேச்சர் போயமோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். மதர் நேச்சர். Look at the hospitality of Mother Nature. It gives everything to all creature. So look at the hospitality of Mother Nature. Mother Nature அப்படின்றது தான் இதுக்கான டைட்டிலும் கொடுத்துருக்காங்க. மதர் நேச்சர் அப்படின்னா நமக்கு தமிழில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இயற்கை அன்னை அப்படின்னு சொல்லுவோமா. ஸோ நம்மளோட நேச்சர் தான் நம்ம மதர் அப்படின்ட்டு நம்ம அட்ரஸ் பண்ணுறோம். நம்மளோட நேச்சரை தான் மதர் அப்படின்ட்டு சொல்கிறோம். மதர் நேச்சர் நமக்கு என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்றது தான் இந்த போயமில் கொடுத்துருக்காங்க. மதர் நேச்சரோட ஹாஸ்பிட்டாலிட்டியை பாருங்கள் அப்படின்ற ஃபர்ஸ்ட் லைனில் சொல்லியிருக்காங்க. லுக் அட் த ஹாஸ்பிட்டாலிட்டி ஆஃப் மதர் நேச்சர். ஹாஸ்பிட்டாலிட்டி அப்படின்னா என்னது? ஹாஸ்பிட்டாலிட்டி அப்படின்னா நம்ம யாராச்சும் நம்ம கெஸ்ட் நம்ம வீட்டுக்கு வந்தோம்னா அவங்கள எப்படி பார்த்துக்குறோமோ அதுதான் ஹாஸ்பிட்டாலிட்டி. குட் ஹாஸ்பிட்டாலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அவங்கள பார்த்துக்கிறது, அவங்களுக்கு உபசரிக்கிறது, அவங்களுக்கு ஃபுட் கொடுக்கறது, இது எல்லாமே நம்ம ஹாஸ்பிட்டாலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அவங்கள எப்படி வரவேற்று பார்த்துக்கிறோம் அப்படின்றதான். இங்கே என்ன சொல்லியிருக்கோம்? லுக் அட் த ஹாஸ்பிட்டாலிட்டி ஆஃப் மதர் நேச்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ ஹாஸ்பிட்டாலிட்டி ஆஃப் மதர் நேச்சர்னா இயற்கை எப்படி நம்மளெல்லாம் பார்த்துக்கிறாங்க, எப்படி நம்மளை உபசரிக்கிறாங்க அப்படின்றத இங்கே எக்ஸைட்டட் மூடோட சொல்லியிருக்காங்க. லுக் அட் த ஹாஸ்பிட்டாலிட்டி ஆஃப் மதர் நேச்சர்னா எப்படி நம்மளை ஹாஸ்பிட்டாலிட்டியோட பார்த்துக்கிறாங்க நம்மளோட மதர் நேச்சர் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதாவது நம்மளோட இயற்கை அன்னை. இட் கிவ்ஸ் எவ்ரி திங் டு ஆல் க்ரீச்சர். எதை பற்றி சொல்லுது? இந்த இட் அப்படின்றது மதர் நேச்சர் பற்றி சொல்லுது. ஸோ இட்னா மதர் நேச்சர். நேச்சர் என்ன பண்ணுறாங்களாம்? இட் கிவ்ஸ் எவ்ரி திங் டு ஆல் க்ரீச்சர். நேச்சரில் எல்லாருக்குமே, க்ரீச்சர்ஸ், இந்த உலகத்தில் வாழ்கிற அத்தனை உயிரினங்களுக்குமே தேவையான எல்லாத்தையுமே மதர் நேச்சர் கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? தேர் ஆர் நோ ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அண்டர் த ட்ரீ. என்ஜாய் த ஷேடோஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் ஃபார் ஃப்ரீ. அதாவது ஒரு ட்ரீக்கு கீழே நிற்கும் போது ஸ்ட்ரேஞ்சர்ஸ் நம்ம யார் சொல்லுவோம்? நமக்கு யாருன்னு தெரியாதவங்கள தான் நம்ம ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு ட்ரீக்கு கீழே நிற்கிறதுக்கு ஸ்ட்ரேஞ்சர்ஸ்னு யாருமே கிடையாது. அதாவது நீங்கள் நமக்கு தெரியாதவங்களை நம்ம வீட்டுக்குள்ளே விட மாட்டோம் இல்லையா?
நமக்கு தெரிஞ்சவங்கள மட்டும்தானே நம்ம வீட்டுக்குள்ளே விடுவோம். நம்மளோட ரிலேட்டிவ்ஸ், தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்ட்ஸ், அவங்கள மட்டும்தான் வீட்டுக்குள்ளே நம்ம கூப்பிடுவோம் இல்லையா? அதே மாதிரி இந்த மாதிரி ஸ்ட்ரேஞ்சர்ஸ், நமக்கு யாரும் தெரியாதவங்களாம் நம்ம உள்ள கூப்பிட மாட்டோம். அதை தான் இங்கே சொல்கிறாங்க, there are no strangers. ஒரு மரத்துக்கு வந்துட்டு, அதாவது ஒரு மரத்துக்கு கீழே நிற்கணுன்னா தெரிஞ்சவங்க, ஆல்ரெடி வந்தவங்க, தெரிஞ்சவங்க அப்படின்லாம் இல்லை. யாருமே ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிடையாது. மரத்துக்கு கீழே நிற்கணும், நிழலில் நிற்கணும் அப்படின்னா ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அப்படின்ட்டு யாருமே கிடையாது. கீழே நிற்கிறவங்க, நமக்கு தெரியாதுன்றவங்க யார் வேணாலும் நிற்கலாம். இப்போ நம்ம போகிறோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு இந்த மரம் மட்டும்தான் தெரியும், இதில் மட்டும் தான் நிற்க முடியும் அப்படின்லாம் இல்லை. எங்கே வேணாலும் நின்றுக்கலாம் இல்லையா? எங்கே நிழல் இருக்குதோ அங்கே போய் நம்ம நினைப்போம். ஸோ ஒவ்வொரு மரமே நமக்கு நிழல் தருது. இயற்கை அன்னை மூலிமா நமக்கு மரம் வந்துட்டு நமக்கு நிழல் தருதா. அந்த மரத்துக்கு வந்துட்டு நமக்கு தெரிஞ்சிருக்கணும், தெரியாதவங்க, தெரிஞ்சவங்க அப்படிலாம் இல்லை, எல்லாருக்குமே வந்துட்டு அது நிழல் தரும். கரெக்டாக? அதை தான் இங்கே வந்துட்டு there are no strangers under the tree. ஒரு ட்ரீக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்களாம் இல்லை, எல்லாருக்குமே அது நிழல் கொடுக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. பாரபட்சம் இல்லாமல் அவங்க வந்துட்டு நிழல் கொடுக்குறாங்க அந்த இயற்கை மூலிமா, மரம் மூலிமா அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு என்ஜாய் த ஷேடோஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் ஃபார் ஃப்ரீ. அந்த மரத்துக்கு கீழே இருக்கிற நிழலையும் அந்த மரத்தில் இருக்கிற ஃப்ரூட்ஸ், பழங்கள், இது எல்லாத்தையுமே நம்ம ஃப்ரீயாகவே நம்ம என்ஜாய் பண்ணலாம். அதுக்கு வந்துட்டு நம்ம எதுவுமே திரும்ப கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. கரெக்டாக? நம்ம வந்துட்டு ஒரு மரத்துக்கு கீழே நிழல் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறதா இருக்கட்டும், அதில் இருக்க ஃப்ரூட்ஸ் பறிச்சுக்கிறதா இருக்கட்டும், பறிச்சுனா அந்த மரம் வந்துட்டு நம்மக்கிட்ட எதுவும் கேட்க போதில்லை. எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் தான் நம்ம மரம் வந்துட்டு நமக்கு கொடுக்குது இல்லையா? அந்த நிழல் ஆகட்டும், மரத்தோட நிழல், அதில் இருக்க ஃப்ரூட்ஸுமே நம்ம எதுவுமே கொடுக்காம ஃப்ரீயாக நம்ம யூஸ் பண்ணி என்ஜாய் பண்ணிக்கிறோம். அதான் சொல்கிறாங்க, என்ஜாய் த ஷேடோஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் ஃபார் ஃப்ரீ. ஃப்ரீயாகவே நம்ம அதை என்ஜாய் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், தேர் இஸ் அ ஹோம் ஃபார் பேர்ட் அண்ட் ரிஃப்ரெஷிங் பிளேஸ் ஃபார் த ஹர்ட். அதாவது அந்த மரம் வந்து எப்படி இருக்குதா, நமக்கு ஃபஸ்ட்டு ஒன்றா சொன்னாங்க ஷேடோ கொடுக்குதுன்னு சொன்னோமா, அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் கொடுக்குது நமக்கு. அது மட்டும் இல்லாமல் பேர்ட்ஸுக்கும் அது ஒரு ஹோமாக இருக்குது. ரொம்ப தூரம் பறந்து வந்துட்டு பறவைக்கு வந்து ரொம்ப டயர்டாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், மரத்து மேலே போய் உட்காந்து ரெஸ்ட் எடுக்குமா. அப்போ அந்த பேர்ட்ஸுக்கெலாம் அது ஒரு ஹோமாக இருக்குது. அதே மாதிரி மரத்து மேலே போய் கூடு கட்டி வச்சு வாழுமா, அதோட எக்ஸு அதெல்லாம் வச்சுட்டு அது வாழுமா, அது ஃபேமிலியோட அந்த பேர்ட்ஸ். அது வந்துட்டு ஒரு ஹோமாக இருக்குது. ட்ரீ வந்துட்டு நிறைய பேர்ட்ஸ்க்கு ஹோம் இருக்குது. ஸோ அது வந்துட்டு அந்த ட்ரீ வந்துட்டு ஒரு ஹோம், பேர்டுக்கு ஒரு ஹோமாகவும் இருக்குது அப்படின்றாங்க. தேர் இஸ் அ ஹோம் ஃபார் பேர்ட். அப்புறம் இன்னொன்று என்ன இருக்கா, ரிஃப்ரெஷிங் பிளேஸ் ஃபார் த ஹர்ட். ஹர்ட் அப்படின்னா என்னதுன்னா, அந்த கேட்டில், அந்த கோட், கவ், அதெல்லாம் போய் சாப்பிட்றதுக்கான ரிஃப்ரெஷிங் பிளேஸாகவும் இருக்குது. அந்த மரம் செடியிலலாம் போய் சாப்பிடும் இல்லையா, ஆடு மாடுங்கள்லாம் மரம் செடி கொடியில் போய் அதில் இருக்க இலைகளெல்லாம் சாப்பிடும்ல, அது போய் ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு ஒரு பிளேஸாகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லாருக்குமே இது உதவுதா, நமக்கு ஷேடோ கொடுக்குது, ஃப்ரூட்ஸ் கொடுக்குது, அதுவும் ஃப்ரீயாக கொடுக்குது. அது இல்லாமல் யாருக்குமே ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அப்படின்ட்டு இல்லாமல் எல்லாருக்குமே கொடுக்குது. அது இல்லாமல் பேர்ட்ஸுக்கெல்லாம் ஒரு ஹோமாக இருக்குது. அப்புறம் ஹர்ட் ஆடு மாடுங்களுக்கெலாம் ரெஃப்ரெஷிங் பிளேஸாக இருக்குது, ஆட்டு மந்தைக்கெலாம் அப்படி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, திஸ் வர்ச்சியூ இஸ் அவர் கல்ச்சர். வர்ச்சியூ அப்படின்னா என்னது, நமக்கு வர்ச்சியூ அப்படின்னா ஒரு குட் ஹேபிட் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவோம் வர்ச்சியூ. இந்த ஒரு வர்ச்சியூ தான் நம்மளோட கல்ச்சர் அப்படின்றோம். நம்மளோட கல்ச்சர் என்னது, நம்மளோட தமிழ் பீப்புளுக்கான கல்ச்சர் அப்படின்னாவே என்னது, ஒருத்தங்களை எப்படி வரவேற்று அவங்கள உபசரிக்கிறது, ஹாஸ்பிட்டாலிட்டிக்கு தலை சிறந்ததே நம்மளோட தமிழ்நாடு தானே. அந்த மாதிரி இந்த வர்ச்சியூ, இந்த குட் ஹேபிட் தான் நம்மளோட கல்ச்சர். எப்படி நம்ம வரவேற்கிறோம், எல்லாரையும் வந்துட்டு நம்ம பார்த்துக்கிறோம் அப்படின்றது தான் நம்மளோட வர்ச்சியூ. இந்த வர்ச்சியூ தான் நம்மளோட கல்ச்சர் அப்படின்னு சொல்கிறோம். திஸ் வர்ச்சியூ இஸ் த கல்ச்சர். திஸ் வர்ச்சியூனா என்னது, இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி அப்படின்றது தான் திஸ் வர்ச்சியூ சொல்கிறாங்க. இப்படி எல்லாருக்கும் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறது தான் வர்ச்சியூ. அவங்கள ஹாஸ்பிட்டாலிட்டி, அவங்கள பார்த்துக்கிறது, அவங்கள கேர் பண்ணி பார்த்துக்கிறது தான் வர்ச்சியூ. இதுதான் நம்மளோட கல்ச்சர். இந்த வர்ச்சியூ, இந்த குட் ஹேபிட் தான் நம்மளோட கல்ச்சர், நம்மளோட பண்பாடு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ஃபாலோ இட் இன் யோர் ஃப்யூச்சர். இதை வந்துட்டு நம்ம ஃப்யூச்சரில் ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறாங்க. மதர் நேச்சர் எப்படி வந்து எல்லாரையும் ஹாஸ்பிட்டாலிட்டியோட நம்மளோட எல்லாரையும் அக்கறையோட பார்த்துக்கிறாங்களோ, அதே மாதிரி நம்ம வந்துட்டு இந்த வர்ச்சுவை நம்மளோட ஃப்யூச்சரில் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், ஆல்வேஸ் வெல்கம் வித் ஸ்மைலிங் ஃபேஸ். எல்லாரையும் என்ன பண்ணுமா, ஸ்மைலிங் ஃபேஸோட வெல்கம் பண்ணுமா. ஒரு ட்ரீ எப்படி எல்லாருமே வந்துட்டு ஃப்ரூட்ஸோட நிழல் தந்து வெல்கம் பண்ணுதோ, அந்த மாதிரி நம்ம வந்துட்டு ஸ்மைலிங் ஃபேஸோட நம்ம வெல்கம் பண்ணணும் எல்லாரையுமே. வின்ஸ் த ஹார்ட்ஸ் இன் லைஃப்ஸ் ரேஸ். இந்த மாதிரி நம்ம பண்ணாவே என்ன ஆகுமா, நம்ம நிறைய பேரோட ஹார்ட்ஸை வின் பண்ணிடலாம். அவங்களோட அன்பு எல்லாத்தையுமே நம்மளால் வின் பண்ணலாம். இதில் இந்த லைஃப்ஸ் ரேஸ் அப்படின்னு எதுக்கு சொல்கிறாங்க, லைஃப் வந்துட்டு ஒரு ரேஸ் இல்லை இல்லை ஆமாம் தானே, லைஃப் அப்படின்றது ஒரு ரேஸ் கிடையாது.
எதுக்கு ஓடுறோம்னே தெரியாமல் ஓடிட்டுருக்கோம் இல்லையா நம்ம, அதனால தான் இது ரேஸ்ன்னு சொல்கிறோம். மற்றவங்க ஓடுறாங்க அதனால நம்மளும் ஓடுறோன்னு ஓடாமல் அந்த லைஃப்ஸ் ஒரு ரேஸ் மாதிரி தான் நிறைய பேர் இப்போ வாழ்ந்துட்டுருக்கோம் இல்லையா. அந்த மாதிரி ஓடிட்டு இருக்காம நம்ம ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோட எல்லாரையும் வர வச்சு நம்ம நிறைய பேரோட ஹார்ட்டை வின் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இந்த லைஃப் ரேஸில் இந்த காலத்தில் ரேஸ் மாதிரி ஓடிட்டுருக்க இந்த லைஃப்பில் நம்ம வந்துட்டு எல்லாரையும் ஸ்மைலிங் ஃபேஸோட வரவேற்று அவங்களோட ஹார்ட்ஸ் எல்லாம் வின் பண்ணணும். நம்ம நிறைய ரிலேஷன்ஷிப்ஸ் கெயின் பண்ணிக்கணும் நம்மளோட மதர் ஃபாதர் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கூடையும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஃபார்ச்சூன் நாக்ஸ் வித் இட்ஸ் பெஸ்ட். ஃபார்ச்சூன் அப்படின்னா என்னது, அதிர்ஷ்டம்னு சொல்லுவோமா. இந்த மாதிரி பண்ணால் என்ன ஆகுமா, ஃபார்ச்சூன் நாக்ஸ் வித் இட்ஸ் பெஸ்ட் யாருக்கு, தோஸ் ஹூ கேர் ஃபார் தேர் கெஸ்ட். அதாவது யாரெல்லாம் அவங்க கெஸ்ட்டை வந்து கேர் பண்ணி, கெஸ்ட்னா யார், நமக்கு வீட்டுக்கு வர ரிலேட்டிவ்ஸ் அப்புறம் உறவினர்கள், அவங்க தான் நமக்கு கெஸ்ட் இல்லையா. அந்த மாதிரி வர கெஸ்ட்டெல்லாம் வந்துட்டு நம்ம கேர் பண்ணி பார்த்துட்டோம். எப்படி வந்துட்டு நேச்சர் வந்துட்டு எல்லாரையுமே இந்த உலகத்தில் இருக்க எல்லா க்ரீச்சர்ஸையும் பார்த்துக்கிறாங்களோ, கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்களோ, அந்த மாதிரி நம்மளும் நம்மளோட கெஸ்ட்டை கேர் பண்ணி பார்த்துக்கணும்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுமா, ஃபார்ச்சூன் நாக்ஸ் வித் இட்ஸ் பெஸ்ட்டு, அவங்க இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டை வந்துட்டு கொடுக்குமா. பெஸ்ட்டு ஃபார்ச்சூனா அதிர்ஷ்டம் எல்லாமே வந்துட்டு சக்ஸஸ் எல்லாமே அவங்களுக்கு கதை திட்டிட்டு வரும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. தானாகவே வந்து சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்மைலிங் ஃபேஸோட நல்ல அன்போட அக்கறையோட எல்லாரையும் பார்த்துக்கிறவங்கள, ஹாஸ்பிட்டாலிட்டியோட எல்லாருக்கூடையும் பழகிறவங்களுக்கு எல்லாமே வந்து சேரும். எப்படி வந்துட்டு நம்ம மதர் நேச்சர் நம்ம எல்லாம் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் பார்த்துக்கிறாங்களோ நம்மளும் நம்மளோட கெஸ்ட்டை அந்த மாதிரி பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மதர் நேச்சரை பற்றி இங்கே எழுதியிருக்காங்க. மதர் நேச்சரோட ஹாஸ்பிட்டாலிட்டியை பற்றி எழுதியிருக்காங்க இந்த போயமில். ஓகே சில்ட்ரன், இந்த போயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு மற்ற போயமுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ நம்ம சேனலில் வந்துட்டுருக்கோம். அதை வந்து பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். Thank you for watching. Bye children.